Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு day 6 of healthy eating, 7 days 7 salads. இன்னைக்கு என்ன ரெசிபி என்ன சாலட் பண்ண போறோம்னா இங்க பாருங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். தேவையானதெல்லாம் குக்கும்பர், ஸ்வீட் பொட்டேட்டோ, பேபி கார்ன், டொமேட்டோ, மஷ்ரூம், ஸ்ப்ரிங் ஆனியன், கார்ன், ப்ரோக்கலி, கேரட், அப்புறமா மிக்ஸ்டு நட்ஸ் அதாவது pumpkin seeds, sunflower seeds, அப்புறமா sesame seeds அதாவது எள்ளு இது மூணும் நான் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். சில வெஜிடபிள்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்வீட் பொட்டேட்டோ, ப்ராக்கலி பாருங்க, ப்ராக்கலி, அதுக்கப்புறமா கேரட்டு, கார்ன், அப்புறமா இந்த பேபி கார்ன் இது வந்துட்டு கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே டொமேட்டோ வந்து ஸ்டீம் பண்ணலை. ஓகேங்களா? அது கூட மஷ்ரூமு அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு இதில் வந்து மஷ்ரூம் மட்டும் ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக குக்கும்பர், வெள்ளரிக்காய். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துட்டோம். இன்னைக்கு இதுக்கு ட்ரெஸ்ஸிங் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த பாருங்க இந்த சைஸ் ஆரேஞ்சில் நான் ஹாஃப் ஆரேஞ்ச் இது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்க ஆரேஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம ஹாஃப் லைம் அதாவது எலுமிச்சப்பழம், அரை எலுமிச்சப்பழம் சாறு, அது கூடவே வந்துட்டு இங்கே பாருங்க ஆலிவ் ஆயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுதான் இதோடைய ட்ரெஸ்ஸிங்கு. அது கூடவே வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட்டு, அந்த நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங்லேயே சேர்த்துக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால இப்போ சேர்க்குறேன். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் மேலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட்டு. எல்லாமே மிக்ஸ் ஆன பிறகு இப்படி சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி சர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக நட்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. சாலட் கலர்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் க்ளோ அண்ட் கிரைண்ட் வித் உமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் ரெசிபீஸ். லவ் யூ ஆல். பை.